18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 16ஆம் தேதி பிசியில் 32 அப்படின்னு எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா 87 ஆயிடுச்சு. 17ஆம் தேதி 968 அப்படின்னு எடுத்தோம். 63மே எடுத்தோம், ஆனால் 13ன்னு ஆயிடுச்சு. அதுலேயுமே வந்து பிசி 13 வின்னிங்கு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அதோட ஒருத்தர் 963 டைரெக்டாக போட்டோம் பிரதர், ஆனால் 93 ஏசி பாஸு வின்னிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். எப்படின்னா இங்கே பாருங்கள், 93 பிசியில் பாருங்கள், 4 நாள் விட்டு 93 ஏபியில், மறுபடியும் 4 நாள் விட்டு ஏசி 93. எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் போன மாதமும் வந்து ஏபியில் ஒரு 77, ஏசி 77, பிசி 77ன்னு சொல்லி கரெக்டாக வந்து கேம் முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதமும் கரெக்டாக வாட்ச் பண்ணே இருங்க, ஏதாவது ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த மாதத்தினுடைய முதல்லே பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக 93 93 கரெக்டாக வந்துருச்சு. நேற்று இன்னுமே கொஞ்சம் டீப்பாக பார்த்துருந்தா வின்னிங் எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம இதிலேருந்து தான் வந்து 968 வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இது பாருங்கள், இந்த மாதிரி மெத்தட் வரும்போது மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் டைரெக்டாக அப்படியே நிறுத்தி ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு அடுத்த முறை வந்தது அப்படின்னா, ஏன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்கள். இந்த பாருங்கள், சி போர்டில் 5ன்ற நம்பர் நிறுத்தி 425 245ன்னு வந்தது. அடுத்து இந்த 425ல் ஒருவேளை 295 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, இந்த கீழே இருக்கிறதுல அப்படியே வந்து ஒரு நம்பரோ, அதாவது மேக்ஸிமம் ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சுன்னா அடுத்து 2 நம்பர் ஆப்போசிட்டு இல்லை 3 நம்பர் ஆப்போசிட் ஆகி வரும். அந்த மாதிரி கேமை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நான் அடிக்கடிக்கு மறந்துடுவேன். இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 864 அப்படின்ற நம்பர் பார்த்துங்க. இந்த 864ல் 2 மாதம் விட்டு இந்த சி போர்டு ஏ போர்டு அதை மட்டும்தான் இந்த மாதிரி கேமில் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா சி போர்டு ஏ போர்டு அப்படியே நிற்கும், பி போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஆகும், இல்லை ஏ போர்டில் இருக்கிற நம்பர் அப்படியே நின்று பிசியில் ஆப்போசிட் ஆகலாம், இல்லை சி போர்டு நம்பர் அப்படியே நின்று ஏபி ஆப்போசிட் ஆகும். அந்த மாதிரி வரும்போது கரெக்டாக அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பாருங்கள், 864லேருந்து சி போர்டு அப்படியே நிற்குது, பி போர்டு மட்டும் ஆப்போசிட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், அந்த மேலே இருக்கிற 245 790ன்னு வந்திருக்கு. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கீழே 501ன்ற நம்பரில் கூட வரலாம்ல அப்படின்லாம். ஆனால் இதில் ஒரு நம்பர் ஏதாவது ஒன்று அதனுடைய ஆப்போசிட்டோ இல்லை டைரெக்டாகவோ இருக்கணும். இங்கே பாருங்கள், 4ன்னு இருந்துருக்குல்ல, இங்கே மேலே 4 இருக்குல்ல, அதுதான் நமக்கு குழு. ஓகேங்களா? அப்போ இந்த 864 இங்கே 814ன்னு வருதுன்னா, இந்த 245ல் ஏதோ 2 நம்பர் ஆப்போசிட்டாக இங்கே கேம் வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே 3 நம்பருமே ஆப்போசிட்டு. ஸோ 2 நம்பர் ஆப்போசிட்டு கேம் வச்சாலுமே வந்து போர்டு பாஸ் ஆகிடும். சில நேரத்தில் 3Dயே சில பேர் அப்படியே வந்து ஆப்போசிட் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இதில் பாஸ் பண்ணிக்கலாம். அதோட பாருங்கள், இதே மாதிரி போன மாதத்தில் 709 அப்படின்ற நம்பர் வரும்போதுமே இந்த 864 நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் அதில் அந்த 68 மட்டும்தான் கேமில் வந்தது. அடுத்து திரும்ப வந்து இந்த 907ன்னு வரும்போது இங்கே வருமானு எதிர்பார்த்துச்சு, ஆனால் அந்த இடத்துல ரிசல்ட் இல்லை. அடுத்து இந்த 745 இந்த மாதம் வரும்போதும் எதிர்பார்த்துச்சு, வரல. திரும்ப 740 வரும்போது இந்த மெத்தட் வருமானு பார்த்தாலும் வரல. ஆனால் இந்த 93 மேட்சிங் கரெக்டாக வச்சு அந்த 913 அந்த மெத்தடு கரெக்டாக முடிஞ்சுது. ஓகேங்களா? இந்த மெத்தடில் ஸோ நம்பர் வரும், நாம் தான் ஃபாலோ பண்ணோம் அதை எடுத்து. அடுத்து இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. இந்த பாருங்கள், 804ன்னு இருக்குல்ல, இந்த 804ல் இது பாருங்கள் 458. அதே மாதிரி பி போர்டு மட்டும்தான் ஆப்போசிட்டு. ஓகேங்களா? பி போர்டு மட்டும்தான் ஆப்போசிட்டு. இந்த 84 48 அப்படின்னு திரும்பியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த 4க்குனுடைய ஆப்போசிட் நம்பர் இங்கே 9 அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 9ஐ மேட்ச் பண்ணி, ஆனால் அது கீழே பாருங்கள் அந்த 4 8னுடைய நம்பர் எதுவுமே இல்லை. இந்த சி போர்டில் இருக்கிற நம்பரை தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அப்படி பண்ணும்போது பாருங்கள், இந்த 932ன்ற நம்பருடைய பாருங்கள், இங்கே 987 2 நம்பர் ஆப்போசிட்டு கேம் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த மெத்தடும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த 643ன்ற நம்பர் பாருங்கள். இந்த 643க்கு சி போர்டு சேமாக வந்துச்சு. 643ன்ற நம்பர் வரும்போது அது கீழே பாருங்கள் 960 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஏன்னா இங்கே மேலே ரிசல்ட் இல்லை. இப்போ 960 அப்படின்னா இதுலேருந்து 2 நம்பர் ஆப்போசிட்டோ 3 நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டோ இங்கே கேம் வரணும். ஓகேங்களா? இந்த மெத்தடில் அப்படி பார்க்கும்போது 960க்கு 410ன்ற நம்பருமே அடிக்கலாம். இல்லைன்னா இங்கே இந்த மெத்தட் எப்படி வந்ததுன்னா பிசி ஆப்போசிட் ஆகி வந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பி போர்டு மட்டும் ஆப்போசிட் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஏபி வந்து ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஏபி ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அப்படி ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சுன்னா ஒரு வேளை 910ன்னு அடிக்கலாம். இல்லை ஏன் அப்படின்னா திரும்ப 91 வரும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்த்துருவோம். இல்லைன்னா 96 வரலாம், இல்லை 41 வரலாம். ஆல்ரெடி நம்ம 41ன்ற நம்பரு ஃபாலோவில் வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த 9ன்ற நம்பர் ஏ போர்டு எப்படியெல்லாம் வந்ததுன்னு பார்த்துருவோம். 92க்கு ஒரு 42, அதுக்கு ஒரு 47 கேம் முடிஞ்சிச்சு. அடுத்து 93க்கு ஒரு 43, 98 இதனுடைய கேம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த நம்பரு ஏ போர்டில் 9ன்னு பார்க்கையில் இந்த 91 தான் இருக்குது. அப்போ இந்த 91க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 96, 41 அப்படின்ற நம்பர் எடுக்கணும். இல்லை 46ன்ற நம்பர், அதாவது 944, அதாவது இங்கே பாருங்கள் 9 இல்லை 944, ஓகேவா? அப்போ திரும்பவும் 949, அதாவது 944 449 இதுதான் கேமு. அப்படி பார்க்கும்போது 9க்கு 44ன்னு வந்துச்சு. மறுபடியும் 4க்கு 9 வந்துச்சு. இப்போ திரும்பவும் 9ன்னு வந்துக்குது. அதுக்கு ஒரு 4 தான் வரணும். அப்போ ஒருவேளை இதை 410 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேங்களா? 410 அப்படின்னு புரிஞ்சுதா பாருங்கள். முதல்ல ஒரு 9, அதுக்கு 2 4 அதே சேம் நம்பரில், அப்புறம் ஒரு 4ன்ற நம்பருக்கு 2 9 சேம் நம்பரில். இப்போ ஒரு 9 வந்துச்சு. அப்போ அதுக்கு 4ன்ற நம்பரு இறங்குச்சின்னு சொன்னால் 410 இல்லை 460 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். ஓகேங்களா? புரியுதா பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த 84 பார்த்துங்க 98 அப்படின்னு இருக்குது. அடுத்து இந்த 14ன்ற நம்பருக்கு 91 அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த 26ன்ற நம்பரு, அதாவது பி போர்டு நம்பரெல்லாம் அப்படியே வந்து இங்கே பி போர்டில் வருது. அங்கே சி போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே ஏ போர்டில் வருது. அப்போ இந்த 446ன்ற நம்பருக்கு 991ன்னு வரணும். பி போர்டு அப்படியே வரணும். அப்போ 12ன்ற நம்பர் ஏபி வரணும். இங்கே வந்துடுங்க. இங்கே பாருங்கள் 32க்கு அப்படியே 87, 18க்கு 13. இதில் 32 ஃபுல் ஆப்போசிட் ஆகிடுச்சு, 18 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. எங்களுக்கு இப்போ ஒரே இது அப்படியே வந்துடணும். அப்படியே வந்து 66 அப்படின்னு வரணும். இல்லை நமக்கு இந்த 26னுடைய மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை 266ன்னு அப்படியே டைரெக்டாக வந்துடணும். ஓகேங்களா? இங்கே ஏன்னா இந்த 26 நம்ம ஏபி தான் பிளான் பண்ணுறோம், இந்த 66 பிசி தான் பிளான் பண்ணுறோம். அப்போ 266ன்னு டைரெக்டாக அப்படியே வந்துடணும், எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல். ஒருவேளை இங்கே இருக்கிற பி போர்டு டைரெக்டாக இங்கே பி போர்ட்லேயே இறங்குது அப்படின்னு சொன்னால் என்ன வரணும் அப்படின்னா 626 அப்படின்ற நம்பர் வரலாம். இல்லை 626, இல்லைன்னா இங்கே நம்ம ஆப்போசிட் பண்ணுறோம் அப்படின்னா 126 அப்படின்னு வந்துடலாம். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் இந்த 6 2ம் இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 37 பிசி வந்தது. அடுத்து 67 பிசி வந்தது. அப்போ இந்த 4 நாள் விட்டு 97 தான் பிசி வரணும். அது பாருங்கள், ஏசி 97 வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை இந்த 26ன்ற நம்பரு 12ன்ற நம்பரு ஏபி வரணும். ஒருவேளை திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 62 அப்படின்னு வந்துமே
இல்லை 26ன்னு எந்த நம்பரும் ஆப்போசிட் ஆகாமல் கூட வந்துடலாம். அதனால் பாருங்கள், அது உங்கள் கெஸ்ஸிங்கில் இது எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. அதோட இந்த 17ன்ற நம்பர் பார்த்துங்க. 17, 37 சி போர்டில் 2 நம்பர் தான் 17, 37. அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 17 மறுநாளே வந்து ஏபியில் 17 அப்படின்னு வந்திருக்கு. 17க்கு ஏபியில் 17. அப்போ 37க்கு ஏபியில் ஒரு 37ன்ற நம்பர் வரணும். சரிங்களா? 37ன்னு அது இந்த தேதியில் வருமானில்ல, இந்த ஃபாலோ நம்பருக்காக இது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 15 தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்லேருந்து ஏதோ ஒரு ஏபிபிசி அதே நம்பர் வரும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி இந்த 93ன்ற நம்பர் வந்ததோ அந்த மாதிரி அந்த நம்பரை வச்சு தான் அடுத்து மீதி 15 நாள் இருக்கிற நம்பரு வரும். ஏன்னா அந்த 92ல் தான் இந்த மாதம் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்க்கும்போது இந்த பாருங்கள், இந்த 17ன்ற நம்பரு இங்கே 17 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்து இந்த 37 அப்படின்ற நம்பரு ஏபியில் 37 அப்படின்னு வரணும். ஏன்னா 2 7 தான். அது கரெக்டாக 17க்கு 67ன்னும் 37க்கு 87ன்னு கரெக்டாக வந்துடுச்சு. அப்படி வரும்போது நல்லா கவனிங்க, இந்த 17க்கு ஏபி 17 வந்த மாதிரி இந்த 37க்கு ஏபி 37 வரணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த 67க்கு 76 அப்படின்னு வந்துடுச்சு. அந்த 67க்கு 76ன்னு வரும்போது இந்த 87க்குமே ஒரு 78 ஏபி வரணும். ஓகேங்களா? 87க்கு 78 ஏபி வரணும். இதுக்கு இடையில் ஒரு 47 அப்படின்னு இருக்குது. 17, 47. ஓகேங்களா? 2 நம்பரு ஏபியில் ஒரு 27 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 27 பக்கத்தில் 74 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 74 இங்கே 47 அப்படின்னு திரும்பி இருக்கும்போது இந்த 27 72 அப்படின்னு பிசியில் திரும்பணும். 72 பிசின்னு. ஓகேங்களா? அப்போ இந்த 17மே 71 அப்படின்னு பிசியில் திரும்பணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். அதையுமே பார்த்துருங்க. இப்போ இந்த 26 எடுத்திருக்கோம். இதில் இருக்கிற இந்த 66ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 16ன்ற நம்பரு. இந்த 16ஐயும் இந்த 21ஐயும் சேர்த்தா 126ன்ற நம்பர் அடிக்கலாம். சரிங்களா? அதனால் இல்லை 266ன்ற நம்பர் அடிக்கலாம். இதெல்லாம் இந்த மெத்தடெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துங்க. நான் என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 475ன்ற நம்பரு, அடுத்து 170ன்ற நம்பரை வச்சுங்க. 70, 75 பிசி இதுதான் கான்செப்ட். இதில் பாருங்கள், இந்த 70, 75ல் இந்த 47ன்ற நம்பரை அப்படியே வந்து 74 அப்படின்னு திரும்பி இந்த சிபோர்டில் இருக்கிற 5க்கு இங்கே 0 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி 3 நாள் இங்கே 3 நாள் விட்டு பாருங்கள், இந்த 5க்கு 0, இந்த 0க்கு 5 அப்படின்னு சிபோர்டு வைங்க. சிபோர்டு 5 அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த 47க்கு இங்கே 74 போல் இங்கே 17க்கு 71 அப்படின்னு வைக்கணும். அப்போ 715 அப்படின்ற ஒரு நம்பரு வரணும். ஓகேங்களா? 715. அடுத்து இதே மெத்தடில் பார்க்கும்போது 70க்கு 75. ஓகேங்களா? 70க்கு 75, 40க்கு 45 வரணும். எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க, ஏசி 45, ஏபி 45, பிசி 45 அடிக்கணும். இந்த 45 வரும்போது இங்கே பாருங்கள், முதல்ல 93க்கு இங்கே 93க்கு இந்த ஏ போர்டில் இருக்கிற ஆப்போசிட் நம்பரு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 475ல் ஏசி 45, இங்கே ஏபி 45, ஒரு நம்பரு ப்ளஸ் ஆகிருக்கு. இந்த 7க்கு 8 நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி தான் 93 வரும்போது இந்த ஒரு நம்பரு 6க்கு ஒரு நம்பரு கம்மி பண்ணி 5ன்னு வந்துச்சு. அப்போ இதில் ஒரு நம்பரு 5, 6, இது 7, 8. ஓகேங்களா? இந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ 45ன்ற நம்பருமே சி போர்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 45 அடிக்கும்போது
இந்த ப்ளஸ்ஸான நம்பர் தான் இங்கே வந்து ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்போ இதில் வந்து என்ன ப்ளஸ் ஆகிருக்கு அப்படின்னா 45ல் இந்த 8ன்ற நம்பர் தான் ப்ளஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த 7க்கு 8. அப்போ அதனுடைய ஆப்போசிட்டு ஏ போர்டு வச்சா 345 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். இல்லை 345. ஏன்னா 75க்கு 70, 40க்கு 45ன்னு வச்சா 345 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். என்னோடய ஐடியாலாம் நான் சொல்கிறேன். அது உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. தெரியாத இடத்துல ப்ளே பண்ணாதீங்க. இந்த 41, 46, 96 பாருங்கள். மறுபடியும் ஏ போர்டு 4, 9 வச்சுன்னா இதை வச்சுங்க. இல்லை ஏதாவது ஒரு சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 715 ப்ளே பண்ணிக்கங்க. 715. இல்லை ஒரு ஏபிபிசி தான் ட்ரை பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குதுன்னா இந்த 71, 12 வச்சு பாருங்கள். ஒரு ஏபியில் 71, 12. அடுத்து இல்லை ஒரு 2 3D பண்ணணுன்னா 345, இந்த 715 ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?